ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது, சேஃப் ஜோன்னா எவ்வளோ மார்க்கு, நம்ம இந்த மார்க் எடுத்தால் நம்ம சேஃப் தான் அப்படின்றது எந்த மார்க்கு, அதாவது கம்யூனிட்டி வைஸ் நமக்கு எவ்வளோ மார்க்கு ப்ளஸ் ப்ரையாரிட்டி வைஸ் நமக்கு எவ்வளவு மார்க் வரும். அதுக்கப்புறம் 120 மார்க் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வேக்கன்சிஸ் கண்டிப்பாக எவ்வளோ உயரும், ரீ எக்ஸாம் நடக்குமா இல்லை வேக்கன்சிஸ் உயருமா அப்படின்றதையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எல்லாருக்குமே எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் ஒரு ப்ராப்ளம் வந்தது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதின எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் பேப்பர் அவ்வளோ டஃப்பாக இருந்தது அப்படின்றது தெரியும். நிறைய பேர் நிறைய ஊர்களில், சென்னையில், தஞ்சாவூரில், மதுரையில் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே போராட்டம் பண்ணிட்டாங்க. ஆனால் போராட்டத்திற்கு அவங்க டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து இது வரைக்குமே நமக்கு ஒரு ரிப்ளை கூட கொடுக்கல அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களோட சேர்மன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்டோபர், அதாவது அடுத்த மாதம் நமக்கு ரிசல்ட்டு வந்துடும், தேர்வுக்கான முடிவுகள் வந்துடும். அதோடு கூட நமக்கு வேக்கன்சிஸும் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்றத அவங்க உறுதியாக சொல்லியிருக்காங்க. இதோடு நமக்கு ஆல்ரெடி இந்த 3000 சில்லற வேக்கன்சியோடு சேர்த்து நமக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸும் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஒவ்வொரு போர்ஷனுக்கும் தனித்தனியாக நமக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இதன் மூலமாக என்ன ஒரு பெனிஃபிட், இந்த குரூப் 4 மாணவர்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இத்தனை வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த மாணவர்களோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு, ஏன்னா கொஸ்டின்ஸ் பேப்பர் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த கோரிக்கையை ஏற்றுட்டு கண்டிப்பாக நமக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. சரி, எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க? ஏன்னா அடுத்த வருஷம் நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அடுத்த வருஷம் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்றதே ஒரு டவுட்டான விஷயந்தான். ஏன்னா நமக்கு ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதமுமே பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம் ஆகட்டும், ப்ராக்டிக்கல் ஆகட்டும், கவுன்சிலிங் ஆகட்டும், எதுவுமே பார்த்திங்க அப்படின்னா பண்ண மாட்டாங்க. ஆஃப்டர் ரிசல்ட், எலெக்ஷனோட ரிசல்ட்டு முடிஞ்சு புதிய ஆட்சி எந்த ஆட்சி வருதோ அந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், கவுன்சிலிங் ஆகட்டும் எல்லாமே நடக்கும். ஸோ அதற்கு இடையில் நடக்காது. இதற்கு இடையில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆவாங்க. நிறைய வேக்கன்சிஸ், நிறைய தமிழ்நாடு முழுக்க காலி பணியிடங்கள் அதிகரிக்கும். இதனால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இந்த வருடம் நமக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆனால் ரீ எக்ஸாம் அப்படின்ற ஒன்று எவ்வளோ தான் நம்ம கேட்டாலும் அப்படின்னாலும் 10 லட்சம் பேருக்கு ரீ எக்ஸாம் அப்படின்ற ஒன்று நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ஹால் டிக்கெட், மறுபடியும் இல்லை எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதுனாங்க லிஸ்ட் எடுக்கணும், மறுபடியும் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணணும், மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு டைம் கொடுத்து அதுக்கப்புறம் எக்ஸாம் வச்சு அதுக்கப்புறம் ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணி அது ரொம்ப எலெக்ஷன் கிட்டத்தட்ட நெருங்கிடும். ஸோ அதை பண்ண மாட்டாங்க. நமக்கு வேக்கன்சிஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,000லேருந்து 15,000 வேக்கன்சிஸ் கூட நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு 10,000 வேக்கன்சிஸ் ஆனால் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதோடு கூட இப்போ உள்ள இந்த 4,000 வேக்கன்சிஸ் மோசம் ஒரு 14,000லேருந்து 15,000 வேக்கன்சிஸ் வர இப்போ எழுதின இந்த 10 லட்சம் பேருக்கும் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இந்த வருஷம் எழுதினவங்க உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்தாலுமே நீங்கள் லக்கிலி பார்த்திங்க அப்படின்னா குறைவான மார்க்கு நீங்கள் இருந்தால் கூட இந்த தடவை செலக்ட் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதாவது ப்ரையாரிட்டி இருக்கிறவங்க, ப்ரையாரிட்டி இல்லாதவங்க, கம்மியான மார்க் எடுத்தவங்களும் ஹையஸ்ட்டு மார்க் எடுத்தவங்க 2 பேருமே பார்த்திங்க அப்படின்னா
செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எழுதி பார்த்துருப்பாங்க. நம்ம வந்து சும்மா அட்டன் பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி எழுதி ஒரு 120 மார்க்கு நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கூட தாராளமாக வேலை கிடைக்கும். ஏதாவது ஃபஸ்ட் டைம் எழுதியிருக்கிறவங்க ஒரு 120 மார்க் எடுத்துகிட்டு பிஎஸ்டிஎம் இல்லை வந்து வேறு ஏதாவது ப்ரையாரிட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வந்து வரும், ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் நம்ம என்ன மார்க் எடுத்தால் நம்ம வந்து சேஃபாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ இந்த மார்க் இருந்தால் ஓகேப்பா, நம்ம வந்து சேஃபாக தான் இருக்கிறோம், நமக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, வேலை வந்து கிடைக்கும், கவுன்சிலிங் வர நம்ம போயிடலாம் அப்படின்னு யார் யாருக்கலாம் அப்படின்றத நான் வந்து 1 by 1 சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி. ஜென்ரலில் பொறுத்தளவில் நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாலும் ப்ரையாரிட்டி வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு 140 145 அதற்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சேஃப் ஜோனில் தான் இருக்கிறீங்க. கண்டிப்பாக கவுன்சிலிங்ஸ் வர நீங்கள் தாராளமாக போகலாம். அதாவது 145க்கு மேலே நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாலும் பிஎஸ்டிஎம் இல்லை ப்ரையாரிட்டி வச்சுருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 145 நீங்கள் எடுத்திருக்கணும். அதோடு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டைப்பிங்கு இல்லை வந்து வேறு ஏதாவது நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசிஎம் இந்த 2 கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 140 வந்து நம்ம எடுத்திருக்கணும். ஒரு 140லேருந்து 142க்குள்ளே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கிறீங்க அப்படின்ற அர்த்தம் தான். இதோடு கூட நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் வந்து இருக்குது. இந்த பிசிஎம் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தமிழ் வழி கல்வி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் தலைமுறை பட்டதாரி, இந்த மாதிரியான B1 ப்ரையாரிட்டி உள்ளவங்க, A1 ப்ரையாரிட்டி உள்ளவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதோடு கூட நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளி விதவையாக இருந்தாலுமே உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடச்சிரும். அப்புறம் MBC/DC இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 143லேருந்து 145 மார்க், இந்த மார்க் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 143க்கு மேலேயான நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து சேஃபாக இருக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்புறம் வந்து SC/ST/SCA இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 130 மார்க்கான வந்து நீங்கள் எடுத்திருக்கணும். அதோடு கூட நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேஃபாக இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லையே நீங்கள் விதவை மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா 120 மார்க் இருந்தாலே போதும், வேலை கிடைக்கும்.